ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்க் சாக்லேட் ப்ரௌனி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபட்ஜியாக க்ரிங்கிள் டாப்போட மாய்ஸ்சராக சூப்பரான ஒரு ப்ரௌனி. இதை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு பார்க்கலாம். எந்த ஒரு பேக்கிங் எக்யூப்மெண்ட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்மக்கிட்ட ஒரு கடாயோ இல்லை குக்கரோ இட்லி பானையே கூட போதுங்க. சூப்பரான ப்ரௌனி நம்மளே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் 4 காசு சம்பாதிக்கணும், நம்மளும் முன்னேறணும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஹோம் பேக்கிங் தாங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லையும் இருக்குது, போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரௌனி செய்கிறத கற்றுக்கிட்டு நீங்களும் நிறைய சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச முதலீட்டில் அதிகமான வருமானம் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் எதுனா அது இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் தாங்க. ஹோம் பேக்கிங் தான். ஹோம் பேக்கிங் மட்டும் இல்லைங்க, ஹோம் குக்கிங்கும் நம்ம பண்ணலாம். நமக்கு இருக்கக்கூடிய இந்த சமையல் திறமையை வச்சு நம்ம நல்லா சம்பாதிக்க முடியுங்க. படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியில் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. யாருக்கும் பயப்பட வேண்டாங்க. நம்மளே சொந்தமாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம முன்னுக்கு வர முடியுங்க. இந்த ப்ரௌனி வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர், அதாவது நான் 94% மக்கள் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க. ஆனால் ஒரு சின்ன லைக்கோ கமெண்ட்டோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லைங்க. ஏன்? நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நான் நினைக்கல. என்னை சார்ந்து என்ன மாதிரி எவ்வளவோ பேர் இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்களும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு தானே உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு இருக்க எல்லா வேலையும் எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கக்குள்ள எனக்காக ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம்ல. எவ்வளவோ பேர் என்னென்னமோ கண்டென்ட்டே இல்லாமலாம் போடுறாங்க. அவங்கவுங்க காசு சம்பாதிக்கிறத தான் மெயினாக வச்சுருக்காங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதால தான் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். அதுக்காக நான் வீடியோ போடுறத நிறுத்த போகிறது இல்லைங்க. என்ன மாதிரி எவ்வளவோ பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் முன்னுக்கு வரணும், எல்லாரும் இண்டிபெண்ட்டாக செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழணும்னு நான் நினைக்கிறேங்க. அதனால தான் இப்படி கத்தி நான் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.